இது வரைக்கும் நிறைய கதை பார்த்தோம். இது சற்றே வித்தியாசமாக பேய்கதை மன்னன் என்று அழைக்கப்படும் கோட்டயம் புஷ்பநாத் அவர்களின் திகில் கதை. நிழல் இல்லாத மனிதன். இறந்து போன மனித உடலில் புகுந்து பெண்களை வேட்டையாடி கொல்லும் ஒரு பயங்கர பிசாசிடமிருந்து ஒரு டாக்டரும் பாதிரியாரும் எப்படி அனைவரையும் காப்பாற்றுகிறார்கள் என்பதை நொடிக்கு நொடி திகில் கலந்து தந்திருக்கிறார் ஆசிரியர். நாமும் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். பகுதி 1. இன்றைக்குத்தான் டாக்டர் லூயிஸ் திரும்பி வருகிறார். அவரை வரவேற்பதற்காக சிட்டி ஹாஸ்பிட்டல் தயாராக இருந்தது. முன்புறம் கம்பீரமான ஒரு பந்தல் முழுக்க வட்ட மேஜைகள், ஒவ்வொன்றை சுற்றிலும் 4 நாற்காலிகள் வீதம் போடப்பட்டிருந்தன. அது டின்னருக்கான ஏற்பாடு. டாக்டர் வர வேண்டியது தான். வரவேற்புக்கு பிறகு ஒரு சின்ன உரை, பிறகு விருந்து. சிட்டி ஹாஸ்பிட்டலின் உரிமையாளர் கோடீஸ்வரரான சேவியர் மைசூரில் காபி தோட்டமும் திராட்சை தோட்டமும் 3 பெரிய ஹோட்டல்களும் அவருக்கு உள்ளன. சேவியர் ஹாஸ்பிட்டல் நடத்துவது பணத்துக்காக அல்ல, பெயருக்காகத்தான். அது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. சேவியருக்கு எல்லா உடைமைகளுக்கும் வாரிசாக ஒரே ஒரு மகள்தான். பெயர் நான்சி. அழகி, பிஎஸ்சி படித்தவள். தற்சமயம் அரண்மனை மாதிரியான பங்களாவில் பல்வேறு வகையான பூச்செடிகளை சேகரித்து பராமரிப்பதில் ஆர்வம் காட்டுகிறாள். டாக்டர் லூயிஸ் சேவியருக்கு எந்த வகையிலும் உறவினர் இல்லை. அவர் பாலக்காட்டை சேர்ந்தவர், பழைய பாரம்பரியத்தின் பிரதிநிதி. அவரது குடும்பத்தில் பழங்காலத்தில் பல்வேறு வகையான அற்புத ஸ்தித்திகள் வாய்ந்த பிரமுகர்கள் பலர் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, வைதிக கர்மங்கள் செய்பவர்களும் மாந்திரிகர்களும் கூட அந்த குடும்பத்தில் இருந்தார்கள். இப்போது கூட அந்த குடும்பத்தில் மாந்திரிக வித்தைகள் தெரிந்தவர்கள் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. அப்படி மாந்திரிக வித்தைகளில் தேர்ந்த ஒரு புரோகிதர் தான் ஃபாதர் லூயிஸ். அவர் மீது ஊரார் பெருமதிப்பு வைத்திருந்தார்கள். அவர் எவ்வளவோ அற்புதங்களை நிகழ்த்தியிருப்பதாக பெரியவர்கள் சொல்வதை இன்றைக்கும் தலைமுறையும் நம்புகிறது. கூடு விட்டு கூடு பாயவும், மிக தொலைவில் வசிப்பவர்களின் மனதை கூட கட்டுப்படுத்தி தனது கட்டளைப்படி வரவழைத்து அவர்களை தனது விருப்பப்படி செயல்பட வைக்கவும் அவரால் முடிந்ததாம். அவர் ஒரு தடவை வீட்டிலிருந்து வெளியேறினார். அதன் பிறகு அவரை எவருமே பார்த்ததில்லை. அன்றைய லூயிஸ் ஃபாதரின் முகச்சாயல்தான் பிற்பாடு அந்த குடும்பத்தில் பிறந்த டாக்டர் லூயிஸுக்கும் இருப்பதாக 102 வயதான அந்த வீட்டின் பாட்டியம்மா சொல்லுகிறார். லூயிஸை ஒரு பாதிரியாராக்க வேண்டும் என்றுதான் அந்த குடும்பத்தினர் விரும்பினார்கள். ஆனால் இளம் பருவத்திலிருந்தே லூயிஸுக்கு விஞ்ஞானத்தில் தான் ஆர்வம் அதிகமாக இருந்தது. அப்படியாக அவர் ஒரு டாக்டர் ஆனார். முதல் ரேங்க் எடுத்தார். எனவே சர்ஜரியில் மாஸ்டர் பட்டம் பெற்றார். எப்படிப்பட்டவரும் சற்று நேரம் நின்று பார்க்கக்கூடிய உடல் வாக்கு கொண்டவர் டாக்டர் லூயிஸ். அவர் 100 பேருக்கு நடுவில் நின்றிருந்தாலும் மற்றவர்களின் கண் சட்டென்று படிவது லூயிஸ் மீது தான். 6 அடி 3 அங்குல உயரம், விசாலமான நெற்றி, பின்னோக்கி வாரப்பட்ட சுருளாத தலைமுடி, நீண்டு வளைந்த மூக்கு, தங்க ஃப்ரேம் போட்ட மூக்கு, கண்ணாடி, மீசை இல்லை. எப்பேற்பட்டவரையும் கவரும் நடவடிக்கையும் இறுகிய முகத்தில் தட்டுப்படும் சிறு புன்னகையும் டாக்டர் லூயிஸின் சிறப்புகள். சுமார் 20 டாக்டர்கள் பணிபுரியும் அந்த ஹாஸ்டலில் 15 பேர் பெண் டாக்டர்கள் தான். அதுவும் 30 வயதுக்குட்பட்டவர்கள், எல்லாருமே அழகானவர்களும் கூட. 60 பேருக்கும் அதிகமான நர்ஸுகள், 200க்கு மேற்பட்ட நர்சிங் மாணவிகள். இவர்களை தேர்வு செய்வதற்கு சேவியர் கைக்கொள்ளும் ஒரே அளவுகோல் அழகு மட்டும்தான். ஆனால் அதில் தீய நோக்கம் எதுவும் இல்லை. நோயாளிகள் நர்ஸுகளை பார்க்கும்போது தேவதைகள் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வந்திருப்பவர்களாக கருத வேண்டும். அதை அவர் வெளிப்படையாகவும் சொல்லவே செய்வார். டாக்டர்கள் வசிப்பதற்கு பக்கத்திலேயே தனி குவார்ட்டர்ஸ் இருந்தது. நர்ஸுகளுக்கு தனி ஹாஸ்டல், அதே மாதிரி நர்சிங் மாணவிகளுக்கும் தனி ஹாஸ்டல். பெண் டாக்டர் திருமணம் ஆகாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் சேவியர் பிடிவாதமானவராக இருந்தார். குடும்ப உறவு அவர்களது வேலையுடனான ஆத்மார்த்த தன்மையை குறைத்துவிடும் என்று அவர் நினைத்தார். சேவியரின் மனதில் ஒரு ஆசை மறைந்து கிடந்தது. அது எல்லாருக்குமே தெரியும். அது டாக்டர் லூயிஸ் தொடர்பானது. தன் ஒரே மகளும் இந்த எல்லா சொத்துக்களுக்கும் ஒரே வாரிசுமான நான்சியை டாக்டர் லூயிஸுக்கு திருமணம் செய்து வைப்பது தான் அது. ஆனால் நான்சிக்கு அப்படி ஒரு எந்த ஆசையும் இருப்பதாக தெரியவில்லை. சதா வேலை வேலை என்று பரபரப்பாக இயங்கும் ஒரு மனிதரின் மனைவியாக அவள் தயாராக இல்லை. எனவே டாக்டர் லூயிஸின் வரவேற்பு விழாவில் கூட அவள் கலந்து கொள்ள ஆஸ்பத்திரிக்கு வரவில்லை. சேவியர் வற்புறுத்திய போது உடம்பு சரியில்லை என்று சொல்லிவிட்டு ஒதுங்கி கொண்டாள்.
மணி 7:30. விளக்குகள் எல்லாம் ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் எதிர்பார்க்கும் நபர் இன்னும் வந்து சேர்ந்த பாடில்லை. ஆஃபீஸ் அறைக்குள் இருந்த தொலைபேசி இடைவிடாமல் குரல் கொடுத்து கொண்டே இருந்தது. டாக்டர் ஸ்டீஃபனும் டாக்டர் மோலி வர்கீஸும் தான் ஆஃபீஸ் அறைக்குள் இருந்தார்கள். அவர்கள்தான் மாறி மாறி தொலைபேசியை எடுத்து பதில் சொல்லி கொண்டிருந்தார்கள். டாக்டர் இங்கிருந்து போய் 5 வருஷம் ஆச்சு இல்லையா? மோலி வர்கீஸ் வியப்புடன் நினைவு கூர்ந்தாள். ஆமாம், அவர் நேற்று தான் கிளம்பி போனது போல எனக்கு தோன்றுகிறது என்று டாக்டர் ஸ்டீஃபன் சொன்னார். கிட்னி, இதயம் ஆகியவற்றின் மாற்று அறுவை சிகிச்சையும் தொடங்கிவிட்டால் ஆஸ்பத்திரியில் கூட்டம் இன்னும் அதிகமாகிவிடும். அப்படியானால் இந்த சிட்டி ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரியை விட பெருசாக டெவலப்மெண்ட் ஆகும் போல தோணுது. அது பெருமிதத்துக்குரிய விஷயந்தானே? உண்மைதான். ஆனால் டாக்டரை யாராவது கடத்தி கொண்டு போய்விடக்கூடாது, அவ்வளவுதான். அவர் அவ்வளோ அழகில்லையா? மோலி கூறினாள். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. எல்லா செலவுகளும் சேவியர் முதலாளியோடது தான். இதுவரைக்குமே சுமார் 50 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சிருக்கார். அந்த பணத்தையெல்லாம் வட்டி முதலுமாக திருப்பி கொடுக்க வேறு ஆஸ்பத்திரிக்காரங்க தயாராக இருப்பாங்க. அப்படியெல்லாம் அவர் போக மாட்டார், அது எனக்கு தெரியும். ஏதோ வீடியோக்காரங்க வந்திருக்காங்க, ப்ரெஸ் பீப்புளும் வந்திருக்காங்க, நல்ல பப்ளிசிட்டி கொடுத்துருக்காருன்னு தோணுது என்ற மொழி அங்கிருந்து வெளியேறினாள். அவள் முகத்தில் திடுமென்று வீடியோ கேமராவின் ஃப்ளாஷ் வெளிச்சம் பதிந்தது. கேமரா வேலை செய்ய தொடங்கி இருந்தது. திடுமென்று யாரோ உரத்த குரலில் பேசும் சத்தம் கேட்டது. அதோ அவர் வந்துவிட்டார், டாக்டர் லூயிஸ் வந்திருக்கிறார். உயர்ந்த இசைக்கருவிகளின் இனிமை ஓய்ந்தது. அது சேவியர் முதலாளி வழக்கமாக பயன்படுத்தும் கார். டிரைவர் பின்புற கதவை திறந்தார். வீடியோ மற்றும் ஏராளமான கேமராக்களின் ஃப்ளாஷ் லைட்டுகள் சட்டு சட்டு என்று பளிச்சிட்டன. காரில் இருந்து இறங்கியவர் ராஜானுபாகுவான டாக்டர் லூயிஸ். தங்க ஃப்ரேமிட்ட அவரது மூக்கு கண்ணாடி பளபளத்தது. கருத்த கோட்டு, கையில் வெள்ளை நிற கிளவுஸ். இவரை தொடர்ந்து காரில் இருந்து இறங்கியவர் சேவியர். பெருமிதம் நிறைந்தவராக அவர் அப்படியே சுற்றுமுற்றும் பார்த்தார். மாலை அணிவித்தல் தொடர்ந்தது. விரைவிலேயே அவர்கள் மேடைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். ஒரு சின்ன உரை, வரவேற்பு பேச்சு, கலெக்டர் வரவேற்றார். அதன் பிறகு விருந்து ஆரம்பமானது. 100கணக்கான மனிதர்கள் அங்கிருந்து எல்லாரும் கலைய தொடங்கின போது இரவு மணி 10 ஆகிவிட்டது. மறுநாள் காலை பத்திரிகைகளில் அந்த வரவேற்பு விழா தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருந்தது. ஆனால் எந்த பத்திரிகையிலும் அவருடைய புகைப்படங்கள் இடம்பெறவே இல்லை. சேவியரும் நண்பர்களும் சேர்ந்து வீடியோ படத்தை டிவியில் போட்டு பார்த்தார்கள். முந்தைய நாள் நடைபெற்ற வரவேற்பு விழா நிகழ்ச்சிகளை கேமரா துல்லியமாக பதிவு செய்திருந்தது. ஆனால் டாக்டர் லூயிஸின் படம் மட்டும் அதில் தெளிவடையவே இல்லை. அவரது உடைகள் எல்லாம் தெளிவாக இருந்தது, அவரது உருவம் மட்டும் இல்லை. அங்கிருந்த எல்லாரும் வியப்புடன் பரஸ்பரம் ஒருவரை பார்த்து கொண்டார்கள். என்னதான் நடந்திருக்கிறது? அன்று இரவில் டாக்டர் மோலி வர்கீஸ் டியூட்டியில் இருந்தாள். ரவுண்ட்ஸ் முடித்துவிட்டு அவள் தனது அறைக்கு திரும்பி வந்தபோது மணி 12 அடிக்கும் சத்தம் கேட்டது. நிலை கண்ணாடியை பார்த்து அவள் தலைமுடியை பின்புறமாக ஒதுக்கிவிட்டாள். அப்போது பின்புறத்தில் இருந்து ஒரு குரல் கேட்டது. மோலி வர்கீஸ். கண்ணாடியில் யாரோ நிற்பது தெளிவற்று தென்பட்டது. முகம் தெளிவாக இல்லை. முகத்தை திருப்பி பார்த்தாள். டாக்டர் லூயிஸ். சுவரில் முன்புறமாக சற்று சாய்ந்து விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. டாக்டர் லூயிஸின் சுவர் நிழல். மோலி அதை பார்த்து திடுக்கிட்டு போனாள். தான் காண்பது கனவா? மோலி வர்கீஸ் உடல் நடுங்கத் தொடங்கியது. பயம். மறு வினாடியில் அவளின் கால் கட்டை விரலிலிருந்து மேற்புறமாக ரோமங்கள் எல்லாம் குத்திட்டு எழுந்து நின்றது. சுவரில் விழுந்த டாக்டர் லூயிஸின் நிழலில் தலைப்பகுதி இருப்பதற்கான தடயமே இல்லை. சற்று நேரத்துக்கு முன்னால் கண்ணாடியில் தென்பட்ட உருவமும் அவளின் மூளைக்குள் மின்னி மறைந்தது. ஒருவேளை தனக்கு மட்டும்தான் அப்படி தோன்றியதா? என்ன மிஸ் மோலி, என்னமோ மேலே பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லையா டாக்டர். டாக்டரை பார்த்ததும் அவள் வார்த்தையை முழுமைப்படுத்துவதற்குள் அவர் அவளின் தோள்கள் இரண்டையும் பிடித்து தன் பக்கமாக நெருக்கி இழுத்தார். எனக்கு நிழல் இல்லையோன்னு தோணிடுச்சு இல்லையா? அது என்னமோ மாதிரியான ஒரு சிரிப்பு. டியூட்டி அறையின் பின்புறம் உள்ள ஒரு ஓய்வு அறைக்கு அவளை சுமந்து சென்றார். திடுமென்று லூயிஸ் அவளை கைகளால் தூக்கி உயர்த்தினார். அங்கு அவள் கட்டிலில் மல்லாக்க கிடக்கப்பட்டாள். அவளது புடவையை ஒரே இழுப்பில் உருவி விட்டார். அதனால் அவள் ஒரு தடவை புரண்டு பழைய நிலைமைக்கு வந்தாள். மோலியால் இதை நம்ப முடியவில்லை. காரணம், டாக்டர் லூயிஸ் அப்படிப்பட்டவராக இல்லை. இளைஞராக இருந்தாலும் பக்குவம் நிறைந்த மனிதர் அவர். இதுவரை தனது அதிகாரத்தை எந்த ஊழியரிடமும் பிரயோகித்ததே இல்லை. ஆனால் இப்போது
அவள் அதை நினைத்து கொண்டிருக்கும் போதே லூயிஸின் கை கூச்சம் ஏற்படுத்தும் அவளின் உடற்பகுதிகளில் ஒரு பாம்பு மாதிரி ஊர்ந்தது. அவளின் எடை குறைவதாக தோன்றியது. லூயிஸின் வெப்பமான மூச்சு காற்று அவளின் வல கன்னத்திலும் கழுத்திலும் குறிப்பிட்ட இடைவெளிக்குள் பாய்ந்து கொண்டிருந்தது. படிப்படியாக அவள் எல்லாவற்றையும் மறந்தாள். அந்த அறைக்குள் ஒலி எழுப்பி கொண்டிருந்த கடிகாரத்தின் டிக்கு டிக்கு சத்தம் கூட அவளது கவனத்திலிருந்து மறைந்து விட்டது. மீண்டும் விளக்கு எரிய தொடங்கிய போது அந்த அறைக்குள் டாக்டர் லூயிஸ் இல்லை. ஆனால் மோலி வர்கீஸ் உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல் கிடப்பதை நர்ஸ் ஷைனி கண்டாள். ஐயோ, என்ன இது? அவள் தன்னையும் மீறி கூவினாள். ஷைனிக்கு எதுவுமே விளங்கவில்லை. அப்படி ஒரு காட்சியை அவள் முதல் தடவையாக பார்க்கிறாள். ஒரு பெண்மணி ஒருத்தி உடம்பில் எந்த விதமான உடையுமின்றி முழு நிர்வாணமாக படுத்திருக்கிறாள். தரையில் கிடந்த புடவையை எடுத்து டாக்டர் மீது போட்ட பிறகு ஷைனி அழைத்தாள், டாக்டர், டாக்டர். ஆனால் எந்த ஒரு அசைவும் தென்படவில்லை. அவள் திரும்பவும் அழைத்தாள். டாக்டர் மோலி வர்கீஸ் விழிக்கவில்லை. ஷைனி உடனே அந்த அறையிலிருந்து வெளியேறினாள். வார்டுக்கு வந்தாள். அங்கு நர்ஸ் விமலா நோயாளி ஒருவருக்கு ட்ரிப்ஸ் ஏற்றி கொண்டிருந்தாள். தான் பார்த்த தகவலை அவள் விமலாவிடம் சொன்னாள். டாக்டர் தூங்குறாங்களா? நீ இன்னும் நல்லா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வா. இல்லை, நான் சொன்னது உண்மைதான், சீக்கிரம் வந்து பாரு. விமலாவும் ஷைனியும் ஓய்வு அறைக்கு வந்தார்கள். இப்போதும் டாக்டர் மோலி அதே நிலையிலே கிடந்தாள். இதோ இங்கே பாத்தியா, இரத்தம். விமலா மோலியின் உடல் மீது கிடந்த புடவையை தொட்டு காட்டினாள். மார்பின் வல பகுதியில் இரத்த துளியை பார்த்தன. இரு, அது என்னன்னு பார்க்கலாம். விமலா புடவையை சற்று நகர்த்தினாள். ஐயோ, என்னது இது? டாக்டர் மோலியின் மார்பகத்தின் மையத்திலிருந்து இரத்தம் வடிவதை அவள் பார்த்தாள். கடவுளே, எனக்கு பயமா இருக்கு. ஷைனி கண்ணை மூடிக்கொண்டு வெளியே ஓடினாள். அவர்கள் இருவருமாக வாட்ச்மேனிடம் ஓடி வந்தார்கள். அப்போது அந்த ஆஸ்பத்திரி ஊழியர்களில் ஆணாக பணிபுரிந்த நபர் அவர் ஒருவர் தான். எங்கே வாசு? அவரை கூப்பிட்ட ஷைனி சற்று நேரம் மௌனமாக நின்றாள். அவளது திகைப்பை கவனித்த வாட்ச்மேனுக்கு ஏதோ விபரீதம் நிகழ்ந்திருக்கிறது என்று தோன்றியது. அவர் மிலிட்டரியிலிருந்து வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவர். அதன் பிறகு ஆஸ்பத்திரியில் நைட் வாட்ச்மேனாக வேலை பார்க்கிறார். 60 வயதானாலும் திடமான ஆரோக்கியசாலி. அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகி இருக்கவில்லை. சகோதரியுடன் வசிக்கிறார். சகோதரிக்கு ஒரே ஒரு மகள் மட்டும்தான். அவளும் இந்த ஆஸ்பத்திரியில் தான் வேலை செய்கிறாள். என்ன, யாருக்காவது என்ன? அவர் கேட்டார். அந்த ஆஸ்பத்திரியில் மரணம் என்பது எப்போதாவது ஒரு முறை நிகழும் அபூர்வமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட நோயாளிகளை உடனுக்குடன் அரசாங்க மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைப்பார்கள். முதலாளி சேவியர் அந்த விஷயத்தில் மிகவும் கராராக இருந்தார். தனது நிர்வாகத்தின் கீழ் உள்ள ஆஸ்பத்திரியில் ஊழியர்களின் கவனக்குறைவால் யாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாது. நோயாளிகளுக்கு இல்லை, நம்ம டாக்டர் மோலியை பார்த்தா தான் பயமா இருக்கு. சீக்கிரம் வாங்க வாசு. ஷைனி தயங்கி தயங்கி சொன்னாள். ஐயோ, டாக்டருக்கா? ஒன்று பண்ணுங்க, நம்ம டாக்டரையா இப்போ தான் கிளம்பி போனார், இன்னும் படுத்திருக்க மாட்டார். அவரை கூப்பிட்டு தகவல் சொல்லுங்க. வாசு டாக்டர் லூயிஸை மனதில் வைத்து கொண்டு தான் பேசினார். சரி, அது நல்லது தான். விமலா அதற்கு ஒப்புக்கொண்டாள். இருந்தாலும் நீங்களும் கூட வாங்க, டியூட்டி ரூமில் தான் ஃபோன் இருக்குது, அந்த பக்கம் போகிறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குது. வாசுவை உடன் வருமாறு அழைத்தார்கள். அவர் எழுந்து போய் கேட்டை நன்றாக மூடியிருக்கிறோமா என்று ஒரு தடவை சோதித்து பார்த்து சந்தேகத்தை தீர்த்து கொண்டு அந்த பெண்மணிகளுடன் நடக்கத் தொடங்கினார். டியூட்டி ரூமிலிருந்து ஓய்வு அறையில் கிடக்கும் டாக்டர் மோலியின் உடலை வாசுவால் பார்க்க முடிந்தது. அசைவே இல்லையே, என்ன ஆபத்து ஏதாவதா? அப்படித்தான் வாசு, நெஞ்சில் எல்லாம் ரத்தம் வடியுது. அப்படின்னா சீக்கிரமாக டாக்டரை கூப்பிடுங்க குழந்தைங்களா, வாசு வற்புறுத்தினார். விமலா தான் டயல் செய்தாள். மறுபுறத்தில் ரிசீவரை எடுத்தது முதலாளி சேவியரின் மகள் நான்சி. அவர் இப்போ தான் படுத்தார், எழுப்ப வேண்டான்னு சொன்னாரே. மறுமுனையிலிருந்து வந்த பதில் அவ்வளவுதான். விமலா டெலிஃபோனின் பேசும் பகுதியை கையால் பொத்திக்கொண்டு கிடைத்த பதிலை சொன்னாள். நீ முதல்ல விஷயத்தை சொல்லுமா, வாசு வற்புறுத்தினார். உடனே விமலா மோலி வர்கீஸின் நிலையை நான்சியிடம் தெரிவித்தாள். ஆனால் அதனால் எந்த விதமான பயனும் ஏற்படவில்லை. முதலில் சொன்ன அந்த பதிலையே திரும்பவும் சொன்ன பிறகு நான்சி ஃபோனை வைத்து விட்டாள். ஐயோ, இனி என்ன பண்ணுறது? தவிப்புடன் நின்றாள் விமலா. ஒன்று பண்ணலாம், ஸ்டீஃபன் டாக்டர் கிட்ட தகவல் சொல்லுங்க, வாசு யோசனை தெரிவித்தார். அவரை கூப்பிட்டா இப்போதைய நிலையில் லூயிஸ் டாக்டர் கிட்ட சொல்லுங்கன்னு தான் சொல்லுவார்.
நான்சி குழந்தை ஃபோனை எடுத்தது தான் இப்போ தப்பாக போச்சு. அந்த குழந்தைக்கு டாக்டர் கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. சேவியர் முதலாளியோட விருப்பத்துக்காக தான் டாக்டர் லூயிஸை அங்கே தங்க வச்சுருக்காங்க, வாசு சொன்னார். உண்மைதான், இல்லைன்னா வரவேற்பு விழாவுக்கு வந்திருப்பாங்க. எப்படி இருந்தாலும் முதலாளி வீட்டுக்கு இனிமேல் ஃபோன் பண்ண முடியாது. இருக்கட்டும், நான் சொன்னபடி செஞ்சு பாருங்க, ஸ்டீஃபனின் விஷயத்தை நினைவூட்டினார் வாசு. கடைசியில் எப்படியே செய்யலாம் என்று தீர்மானித்தாள். அவள் டைரக்டரின் அட்டையில் குறித்திருந்த ஃபோன் நம்பரை தேடி பிடித்து டாக்டர் ஸ்டீஃபனுக்கு டயல் செய்தாள். தகவலை சொன்னதுமே உடனே வந்து சேருவதாக அவர் ஒப்புக்கொண்டார். டாக்டர் ஸ்டீஃபன் வசிப்பது குவார்ட்டர்ஸில். 40 வயது தாண்டி அவர் மிகவும் கெட்டிக்காரர். லூயிஸ் மேயர் படிப்புக்காக வெளிநாடு போயிருந்த வேளையில் ஆஸ்பத்திரியின் மெடிக்கல் ஆஃபீஸராக அவர்தான் பணியாற்றினார். திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்த அவருக்கு டாக்டர் மோலி வர்கீஸை மிகவும் பிடிக்கும். அவளை திருமணம் செய்ய ஸ்டீஃபன் விரும்பினார். ஆனால் திருமணம் செய்து கொண்ட லேடி டாக்டர்களை வேலையில் வைத்துக் கொள்வதில்லை என்ற முதலாளியின் தீர்மானமும் மாதாந்திரம் சம்பளமாக கிடைக்கும் பெரும் தொகையும் அவரை அதிகமாக யோசிக்க வைத்தது. இருப்பினும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் பகல் வேளையில் டாக்டர் ஸ்டீஃபன் அவளது குவார்ட்டர்ஸுக்கு சென்று வருவதும் உண்டு. இரவு நேரத்தில் வந்தால் ஆட்களுக்கு சந்தேகம் ஏற்படும் என்பதால் அவர் பகல் நேரத்தில் வந்து சற்று நேரம் உட்கார்ந்து பேசிவிட்டு போவார். 15 நிமிடங்களுக்குள் டாக்டர் ஸ்டீஃபன் அங்கு வந்து சேர்ந்தார். எங்கே மிஸ் மோலி, எங்கே? அவர் மிகவும் பரபரப்புடன் தென்பட்டார். விமலாவும் ஷைனியும் அவருடன் சென்றார்கள். டாக்டர் மோலியின் உடலை அவர் கவனித்தார். அவளது உடலில் போர்த்தியிருந்த புடவையை அவர் நீக்கினார். அப்போதும் அவளது அந்த மார்பில் இருந்து இரத்தம் துளிர்த்து கொண்டிருந்தது. அவளது நாடியை பிடித்து பார்த்தார். ஐயோ! அவர் உதடுகள் மந்திரித்தன. மோலி வர்கீஸ் உயிருக்கு போராடி கொண்டிருந்தாள். இந்த ஆபத்தான நிலைக்கு என்ன காரணம்? அவர் யோசனையில் ஆழ்ந்தார். சீக்கிரமாக இவரை ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு வாங்க, டாக்டர் ஸ்டீஃபன் பரபரத்தார். உடனடியாக டாக்டர் மோலி வர்கீஸின் உடல் ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்து சேர்ந்தது. ஸ்டீஃபன் தன்னால் செய்ய முடிந்ததையெல்லாம் செய்து பார்த்தார். அப்படியும் அந்த உடலில் மிச்சம் இருந்த உயிரும் போனதுதான் மிச்சம். இருப்பினும் அவர் அந்த உடலை எவருக்கும் தெரியாமல் பரிசோதனை செய்ய தீர்மானித்தார். அவளை மிகவும் மோசமான முறையில் பலர் சேர்ந்து பலாத்காரம் செய்தது போல் இருந்தது. ஆனால் அவள் உடம்பில் ஒரு பொட்டு கூட ரத்தம் இல்லை. யாரோ அவள் உடம்பின் ரத்தம் மொத்தத்தையும் உறிஞ்சி குடித்தது மாதிரி உடல் வெளிர் விட்டிருந்தது. இதற்கு என்ன காரணம்? டாக்டர் ஸ்டீஃபன் யோசனையில் ஆழ்ந்தார். எப்படி யோசித்தாலும் விடை கிடைக்கவில்லை. சட்டென்று ஒரு யோசனை அவர் மூளைக்குள் கடந்து போனது. எத்தனை பேர் அவளது மரணத்துக்கு காரணமாக இருந்திருப்பார்கள்? அதற்காக அவர் மற்றொரு பரிசோதனை செய்து பார்த்தார். ஆனால் ஒருவருக்கு மேல் பலாத்காரம் செய்ததாக தெரியவில்லை. பின் உடலை மார்ச்சுவரியில் பத்திரப்படுத்திய பிறகு பொழுது விடுவதற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். மறுநாள் காலையில் அவளின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. முதலாளி சேவியர் ஆஸ்பத்திரிக்கு வந்து சேர்ந்தார். அவருடன் டாக்டர் லூயிஸும் இருந்தார். இந்த அளவுக்கு நிலைமை சீரியஸ் என்று எனக்கு தெரியாது. சரி, நீங்கள் ஏன் என்னை கூப்பிடவில்லை என்று லூயிஸ் ஸ்டீஃபனிடம் கேட்டார். இவர்கள் உங்களது வீட்டுக்குத்தான் ஃபோன் செய்தார்கள். டாக்டர் படுத்து விட்டதாக நான்சி சொல்லிட்டாங்க என்று நர்ஸ் ஷைனி பதிலளித்தாள். சேச்சே, அது சரியா? ஒரு டாக்டர் 24 மணி நேரமும் டியூட்டியில் இருப்பதாகத்தான் கருதணும். அதை மறந்துட்டீங்களா? லூயிஸ் கோபத்துடன் கேட்டார். நர்ஸுகளுக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் குழம்பினார்கள். சரி, போட்டோம். மோடி எப்படி இறந்தாங்க? லூயிஸ் ஸ்டீஃபனிடம் கேட்டார். அவர் உடம்பில் இருந்த ரத்தம் மொத்தமும் வெளியே போயிருக்குது. மட்டுமின்றி யாரோ அவரை பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். நான்சென்ஸ், இதெல்லாம் இந்த இடத்துல சொல்லக்கூடியவையா? லூயிஸ் கோபத்துடன் ஸ்டீஃபனை பார்த்துவிட்டு தன் அறைக்குள் நுழைந்தார். முதலாளி சேவியரும் அவரை பின்தொடர்ந்தார். மேற்கொண்டு நாம் என்ன செய்யறது? சேவியர் கேட்டார். ஆஸ்பத்திரியோட நல்ல பேருக்கு குந்தகம் வராதபடி நாம் அதை கையாளணும். அது எப்படி? முதலாளி அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். டாக்டர் ஸ்டீஃபனை கூப்பிடுவோம். அவர் அழைப்பு மணியை அழுத்தினார். நர்ஸ் விமலா ஓடி வந்தார். டாக்டர் ஸ்டீஃபனை கூப்பிடுங்க, லூயிஸ் கூறினார். விமலா போய் டாக்டர் ஸ்டீஃபனை அழைத்து வந்தார். உட்காருங்க ஸ்டீஃபன். லூயிஸ் எதுவும் பேசவில்லை. அந்த மரணம் நடந்தது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் அது நம்ம ஆஸ்பத்திரிக்கு எந்த விதமான கெட்ட பேரும் வராமல் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். டாக்டரின் மூளையில் திடீரென்று ஏற்பட்ட தாக்குதல் தான் காரணம் அப்படின்னு குறிப்பிட்டா போதும். லூயிஸ் முதலாளியை பார்த்தார். சரி, அதுவும் நல்ல யோசனை தான். இதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. அப்படியே செஞ்சிருவோம்.
அதையொட்டியே எல்லா விஷயங்களும் நகர்ந்தன. ஷைனியும் விமலாவும் தனியாக கூப்பிட்டு எச்சரிக்கப்பட்டார்கள். நடந்த சம்பவத்தை வெளியே சொன்னால் அதில் முதல் குற்றவாளியாவது அவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்டதால் அவர்கள் ஒருபோதும் வாயை திறக்க மாட்டோம் என்று உறுதியளித்தார்கள். டாக்டர் மோலி வர்கீஸின் உறவினர்கள் வந்து சேர்ந்தார்கள். எந்தவிதமான குறைவுமின்றி வழக்கமான ஆர்ப்பாட்டத்துடனேயே அந்த உடல் புதைக்கப்பட்டது. மோலி வர்கீஸ் இறந்து போய் 4 அல்லது 5 நாட்களாகியும் அவள் இறந்து விட்டதாக எவராலும் நினைக்க முடியவில்லை. விடுமுறையில் ஊருக்கு சென்றிருப்பதாகவே தோன்றியது. ஒரு வார காலம் கடந்தது. நர்ஸ் விமலா அவளது ஷிஃப்ட் டியூட்டியை முடித்துவிட்டு குடியிருப்பை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். நேரம் இரவு 9 மணி கடந்து விட்டிருந்தது. ஆஸ்பத்திரியின் பின்புறம் சற்று தூரத்திலேயே இருந்தது நர்ஸுகளின் குவார்ட்டர்ஸ். 2 அறைகள், ஒரு சமையலறை, அத்துடன் இணைந்த குளியல் அறை மற்றும் லட்ரின் ஆகியவை கொண்டதுதான் நர்சிங் குவார்ட்டர்ஸ் ஒவ்வொன்றிலும் 2 பேர் வீதம் தங்கியிருந்தார்கள். ஆஸ்பத்திரியிலிருந்து குவார்ட்டர்ஸ்க்கு செல்ல பாதை ஒன்று இருந்தது. ஏறத்தாழ 80 அடி தொலைவில் உள்ள குவார்ட்டர்ஸின் பாதையில் டியூப் லைட்டுகளும் போடப்பட்டிருந்தன. அதனால் அங்கு எப்போதும் பகல் மாதிரி வெளிச்சமாகவே இருக்கும். அன்று ஷைனிக்கு வார விடுமுறை நாள். அவள் குவார்ட்டர்ஸில் இருக்கிறாள். ஷைனியும் விமலாவும் ஒரே குவார்ட்டர்ஸில் தான் தங்கியிருந்தார்கள். விமலா நடைபாதையின் பாதி தூரத்துக்கு வந்து விட்டிருந்தால் திடுமென்று லைட்டுகள் அணைந்தன. வழக்குப்படி இப்படி நடப்பதில்லையே. பவர் கட் நேரமாக இருந்தால் ஒரு சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறு நிகழ்ந்து விடுகிறது. ஆனால் ஆஸ்பத்திரிக்குள் எந்த பிரச்சனையும் கிடையாது. அங்கு தனியாக ஜெனரேட்டர் வசதி இருக்கிறது. அந்த நடைபாதைக்கு சற்று தொலைவில் கார் ஒன்று நிற்பதை விமலா கவனித்தாள். அதன் லைட் எரிந்து கொண்டிருந்தது. விமலா தானே அது? காரிலிருந்து யாரோ கேட்பதாக தோன்றியது. மிகவும் பழக்கமான குரல். ஆமாம், இப்படி வாமா. காரிலிருந்து அந்த குரல் அழைத்தது. அவள் காரை நோக்கி நடந்தாள். பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது? அவள் இருப்பது ஆஸ்பத்திரி வளாகத்துக்குள் தானே. காரின் அருகே வந்தபோது கதவை திறந்து கொண்டு அதற்குள் உட்கார்ந்திருந்தவர், வாங்க, அவசரமாக ஒரு இடம் வரைக்கும் போக வேண்டியிருக்கிறது. யார் இது? இருட்டாக இருந்தது காருக்குள். நான் தான், டாக்டர் லூயிஸ். அதன் பிறகு அவள் தயங்கவே இல்லை. மெடிக்கல் ஆஃபீஸர் அழைக்கிறார் மட்டுமல்ல, அந்த ஆஸ்பத்திரிக்கு உரிமையாளராக போகிறவரும் கூட. கீழ்ப்படியாமல் இருக்க அவளால் முடியாது. அவள் காரில் ஏறி உட்கார்ந்தாள். எங்கே போகிறோம் என்று கூட கேட்கக்கூட முடியாது. அப்படி ஒரு தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்து காருக்குள் அவள் கூனி குறுகி உட்கார்ந்திருந்தாள். ஒரு பேஷண்ட்டை பார்க்க வேண்டியிருக்கு. தனியாக போகணுன்னு நினச்சேன். எதிர்பாராமல் விமலாவை பார்த்துட்டேன். நாம் போக வேண்டிய நோயாளியை பார்த்துட்டு வரலாமா? அவள் ஒரு பெண்மணி தான். அந்த வார்த்தைகள் அவளுக்கு ஆறுதல் அளித்தன. பெண் நோயாளி ஒருவரை பார்க்க போகிறோம். அதற்காக தன்னை துணையாக அழைத்து கொண்டு செல்கிறார். அவள் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். கார் மிகவும் விரைவாக சென்று கொண்டிருந்தது. அதனால் கார் எந்த வழியாக செல்கிறது என்று கூட அவளால் கவனிக்க முடியவில்லை. கடைசியில் கேட் ஒன்றை கடந்து கார் நின்றது. அதற்கு முன்பாக தென்பட்டது ஒரு பழைய கட்டிடம். அதன் உட்புறம் விளக்கு எரியவில்லை. சுற்றுப்புறமே இருளடைந்து கிடந்தது. டாக்டர் லூயிஸ் காரில் இருந்து இறங்கினார். வாங்க, அவர் அவளை அழைத்தார். விமலா காரிலிருந்து இறங்கினாள். அந்த வீட்டின் வாசல் படி அடைந்தபோது டாக்டர் லூயிஸ் தனது பாக்கெட்டிலிருந்து சாவி ஒன்றை எடுத்து துவாரத்தில் போட்டு திருக்கினார். அந்த இருட்டில் இதையெல்லாம் மிகவும் பழக்கம் வாய்ந்தவரை போல் அவர் செய்தார். கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்ததும் விளக்கு எரிய தொடங்கியது. கதவை வெளியிலிருந்து திறந்தபோது அவளுக்கு சந்தேகம் ஏற்படாமல் இல்லை. அது ஒரு வரவேற்பு அறை. நீண்ட நாட்களாக அதை எவருமே பயன்படுத்தாதது மாதிரி அது தூசி படிந்து கிடந்தது. டீப்பாயில் கிடந்த பத்திரிகைகள் மற்றும் மாத இதழ்கள் மிகவும் பழைய காலத்தை சேர்ந்தவையாக இருந்தது. அங்கிருந்த சோஃபாவில் சமீப காலத்தில் யாரும் உட்கார்ந்ததாகவே தெரியவில்லை. ஒரே தூசி. நோயாளி உள்ளே இருக்கிறார், டாக்டர் லூயிஸ் சொன்னார். அவர் மற்றொரு அறையின் கதவை தள்ளி திறந்தார். உட்புறம் விளக்கு எரிய தொடங்கியது. அவள் அவரை பின்தொடர்ந்தாள். அந்த அறைக்குள் கட்டில் ஒன்றும், அலமாரி ஒன்றும், மேஜை ஒன்றும், 2 நாற்காலிகளும் இருந்தன. அந்த அறையை பயன்படுத்தி இருப்பதற்கான அடையாளங்கள் தென்பட்டன. எங்கே நோயாளி என்று விமலா கேட்பதற்கு முன்பாக டாக்டர் லூயிஸ் கதவை மூடி தாளிட்டு சொன்னார், நான் தான் அந்த நோயாளி. அவள் துடிக்கிட்டாள். டாக்டர் லூயிஸின் நிழலை அவள் அந்த சுவரில் பார்த்தாள். என்ன, அவரின் தலைப்பகுதி? அவள் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்த போதே அவர் தன்னுடைய ஷார்ட்டை அவிழ்த்து நாற்காலியில் போட்டார். இப்பொழுது அவருக்கு இடுப்பு முதல் கீழ்ப்பகுதி மட்டுமே நிழல் இருந்தது. அவர் அவளை நெருங்கினார்.
அவளின் உடல் முழுவதும் அவரின் கை விரல்கள் ஊர்ந்து நகர்ந்தன. அவளின் உடல் சிலிர்த்தது. சில்லிட்டிருந்தது அந்த கை. அந்த கைகள் ஒரே மாதிரி அவளின் உடம்பில் செயல்பட்டு கொண்டிருந்தது. திடீரென்று அவள் உடல் அவளையும் அறியாமல் நடுங்கத் தொடங்கியது. இந்த அறையில் டாக்டர் லூயிஸ் உட்கார்ந்திருக்கும் இடத்துக்கு அருகில் நிலை கண்ணாடி ஒன்று இருந்தது. அப்போதுதான் விமலா அதை கவனித்தாள். அதன் மீது அவளது புடவை தொங்கிக் கொண்டிருந்தது. தனக்கு என்ன நேர்ந்தது, என்ன நேர்ந்து கொண்டிருக்கிறது என்பது அவளுக்கு விளங்கவில்லை. டாக்டர் மோலி வர்கீஸின் மார்பில் தென்பட்ட அதே இரத்தம் அவளது மார்பிலும் தெரிந்தது. கண்ணாடியில் விழுந்து கிடந்த அவளது புடவையை எடுத்து அவர் சந்தேக நிவர்த்திக்காக கையையும் முகத்தையும் முற்றி எடுத்தார். உடையை மாற்றிக்கொண்டார். அதன் பிறகு அந்த துணியில் உடலை மூடி எடுத்துக்கொண்டு லைட்டை அணைத்தார். ஒரு கை குழந்தை மாதிரி விமலாவை அவர் தோளில் போட்டுக்கொண்டு அந்த அறையிலிருந்து வெளியே வந்தார். கட்டடத்துக்கு வெளியே வந்த பிறகு கதவை பூட்டினார். வெளியே கடுமையான இருட்டு பரவியிருந்தது. எங்கும் எந்த விதமான அசைவும் தென்படவில்லை. அமைதி உறைந்து விட்டிருந்த அந்த சூழ்நிலையில் அவர் அந்த உடலை காரின் டிக்கியை திறந்து அதற்குள் போட்டார். கார் ஸ்டார்ட் ஆனது. சற்று தொலைவு சென்றபோது வலப்புறத்தில் குளம் ஒன்று தென்பட்டது. காரை நிறுத்தினார். டிக்கியிலிருந்து விமலாவின் உடலை எடுத்து குளத்துக்குள் மெதுவாக போட்டார். குளத்தின் ஆழத்தை நோக்கி வெண்மை நிறம் அமிழ்வதை சற்று நேரம் வேடிக்கை பார்த்தவாறு நின்றார். பிறகு தனது காரில் ஏறினார். முதலாளி சேவியரது பங்களாவை அடைந்த கார் நின்றது. அப்போதும் அங்கிருந்த எவரும் உறங்கியதாக தெரியவில்லை. சேவியர் நான்சியுடன் மூன்றாவது நபர் ஒருவரும் அங்கு இருந்தார். அவர் ஒரு 60 வயது மனிதர். மிடுகுடன் தோற்றமளித்த அவர் வெள்ளை நிற வேட்டி சட்டையில் இருந்தார். இவர் டாக்டர் லூயிஸ் என்ற சேவியர் அந்த மனிதனிடம் டாக்டரை அறிமுகப்படுத்தினார். இவர் ஃபாதர் ஆண்டனி, இவளின் அம்மாவுடைய தாத்தா. ஃபாதர் ஆண்டனி என்று சொன்னபோதே டாக்டர் லூயிஸின் முகத்தில் சட்டென்று ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இருப்பினும் அதை மறைத்து கொண்டு ஃபாதரிடம் கை குலுக்க முற்பட்டார். பிறகு சட்டென்று அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு வணக்கம் சொன்னார். லூயிஸ், சமீபத்தில் தான் வெளிநாட்டிலேருந்து வந்தீங்க இல்லையா? ஃபாதர் ஆண்டனி கேட்டார். ஆமாம். அமெரிக்காவில் எங்கே இருந்தீங்க? டெக்சாஸ். படிப்பு முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. ஆஸ்பத்திரியிலேருந்து வரீங்களா? ஆமாம். போய் ரெஸ்ட் எடுங்க. அதற்காகவே காத்திருந்தவர் மாதிரி லூயிஸ் உடனே அங்கிருந்து கிளம்பினார். ஃபாதர் ஆண்டனி அப்போதுதான் நான்சியின் முகத்தை கவனித்தார். அவளுக்கு பொருத்தமானவர் தான் டாக்டர் என்று ஃபாதர் நினைக்கவும் செய்தார். மறுநாள் மதியத்தில் தான் விமலா காணாமல் போன தகவல் தெரிய வந்தது. ஒருவேளை அவள் தனது வீட்டுக்கு போயிருக்கலாம் என்று ஷைனி முதலில் நினைத்தாள். ஆனால் மதியம் 2 மணிக்கு டியூட்டிக்கு வராமல் போகவே ஷைனிக்கு சந்தேகமாக போனது. அவளுக்கு ஏதாவது நிகழ்ந்திருக்குமோ என்ற பயம் எழுந்தது ஷைனியிடம். டாக்டர் லூயிஸ் தான் மெடிக்கல் ஆஃபீஸர் என்றாலும் அவரிடம் சொல்வதற்கு என்ன காரணத்தினாலோ பயந்தாள் ஷைனி. எனவே அவள் டாக்டர் ஸ்டீஃபனிடம் சென்றாள். என்ன ஷைனி, என்னமோ போல இருக்கீங்க? விமலாவை காணோம். எப்போத்துலேருந்து? காலையிலேருந்து. ஒருவேளை வீட்டுக்கு போயிருக்கலாம். சொல்லாமல் போக மாட்டான். சரிதான், சொல்லாமல் போகிறதுக்கும் வழி இல்லை. டாக்டரும் அதையே கூறிவிட்டார். இருப்பினும் அதை அந்த அளவுக்கு மோசமான காரியமாக அவர்கள் நினைக்கவில்லை. எனினும் விமலாவை காணவில்லை என்ற தகவல் ஆஸ்பத்திரி முழுக்கவுமே பரவிவிட்டது. ஒரு சிலர் தங்களுக்கு தெரிந்ததையெல்லாம் சொன்னார்கள். 5 மணியான போது டாக்டர் லூயிஸ் வந்தார். சீரியஸான கேஸுகளை பற்றி விசாரிப்பதற்காகத்தான் அவர் வருவார். 4 அல்லது 5 நோயாளிகளை பார்த்திருப்பார். மருந்துகள் சொன்னார். டாக்டர் லூயிஸ் வந்து சேர்ந்ததற்கு பிறகு எவரும் நம்ப முடியாத சில சம்பவங்கள் ஆஸ்பத்திரியில் நடந்தன. 1 வார காலத்துக்குள் சிட்டி ஹாஸ்பிட்டலின் புகழ் நாடெங்கும் பரவியது. இரத்த புற்றுநோய் பிடித்த இளம் பெண் ஒருத்தி எந்த வினாடியிலும் மரணம் ஏற்படலாம் என்ற நிலையில் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தாள். பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவள் ஆதலால் தனி அறை ஒன்றை அமர்த்தி கொண்டு இரத்தத்தை மாற்றிக்கொண்டே தங்கியிருந்தாள் அவள். 21 வயதான அழகான அந்த நோயாளி கல்லூரியில் படிக்கும் ஒரு மாணவியும் கூட. நோய் அவளை அரித்து விட்டிருந்தது. கை கால்கள் இழைத்து கண்களில் குழி விழுந்து முகம் ஏறத்தாழ ஒரு மண்டையோடு போல இருந்தது. அவள் படுத்து கொண்டிருந்தாள். டாக்டர் லூயிஸ் தான் அவளை கவனித்தார். அவளின் இரத்தத்தை அவர் பரிசோதித்தார். பின்னர் தன் இரத்தத்தை அவளுக்கு வழங்குவதென்று தீர்மானித்தார். மற்றவர்களுக்கு தெரியாமல் பாதுகாப்பான முறையில் தனது இரத்தத்தை ஒரு பாட்டில் அளவுக்கு எடுத்து அதை அவளின் உடலில் செலுத்தவும் செய்தார். விரைவிலேயே அதற்கான பலன் தெரிந்தது.
மறுநாளிலிருந்தே அந்த பெண்ணிடம் மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின. மற்ற டாக்டர்கள் அவளை பரிசோதிப்பதை தடுத்தார். லூயிஸே அவளுக்கு சிகிச்சை செய்தார். 5 நாட்களுக்குள் அந்த பெண்ணிடம் அற்புதமான மாற்றம் ஏற்பட்டது. அந்த தகவலை பலரும் அறிந்தார்கள். பத்திரிகைகளில் கூட அந்த செய்தி முக்கியத்துவம் கொடுத்து பிரசுரிக்கப்பட்டது. அத்துடன் சிட்டி ஹாஸ்பிட்டலின் புகழ் எல்லா இடங்களிலும் பரவியது. ரவுண்ட்ஸை முடித்துக்கொண்டு டாக்டர் அறைக்குள் நுழைந்தபோது நர்ஸ் ஷைனி அங்கு வந்து சேர்ந்தாள். என்ன ஷைனி? டாக்டர் லூயிஸ் அவளை மேலும் கீழும் பார்த்தவாறு கேட்டார். அந்த பார்வை அவளை குன்றி போகச் செய்தது. அந்த பார்வை தன்னை துளைப்பதாக அவள் உணர்ந்தாள். அந்த பார்வை அவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. ஷைனியை பார்த்ததும் சட்டென்று எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. என்ன யோசனை டாக்டர்? இங்கு இன்னும் சில விஷயங்களை மேம்படுத்த வேண்டும். என்ன சொல்லப் போகிறார் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். லேடி டாக்டர்கள் அணிவது மாதிரியே நர்ஸுகளும் இனிமேல் புடவை உடுத்தலாமே. வெள்ளை நிற வாயில் புடவை. என்ன சொல்லுகிறீர்கள்? உடலை முழுக்க மூடும் இந்த யூனிஃபார்ம் வேண்டாம். அதை கேட்ட ஷைனி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். சரி ஷைனி, வந்த விஷயம் என்ன? விமலாவை காணோம். அவ்வளவுதானே விஷயம். ஒருவேளை வீட்டுக்கு போயிருக்கலாம். லூயிஸ் மிகவும் சாதாரணமாக சொன்னார். இல்லை சார், அவள் ஒரு காரில் ஏறி போனதாக சிலர் சொல்லுகிறார்கள். ஓஹோ! டாக்டர் லூயிஸின் நெற்றி சுழிவடைந்தது. அவர் மேஜை மீதிருந்த காலிங் பெல்லில் விரலை வைத்து அழுத்தினார். அது மேஜையின் பலகைக்குள் அமிழ்ந்து போனது. அட்டெண்டர் அறைக்கு வந்தார். வாட்ச்மேன் வாசுவோட டியூட்டி நேரம் எது? ராத்திரி 8 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும். சரி, நீ போகலாம். அவர் கிளம்பினார். விமலா தங்கியிருப்பது உங்களுடன் தானே? டாக்டர் விசாரித்தார். ஆமாம் சார் என்றாள் ஷைனி. விமலா வந்த உடனே என்னை பார்க்க சொல்லுங்கள். சரி சார். அவள் ஒரு அப்பாவி. யாராவது ஒருத்தர் கோபப்பட்டால் அப்புறம் அவளுக்கு சாப்பாடும் தூக்கமும் கிடையாது. அதெல்லாம் அவங்களோட சொந்த விஷயம். இருந்தாலும் இங்குள்ள யார்கிட்டையும் சொல்லாமல் விமலா காரில் ஏறி போனது சரியில்லை இல்லையா? டாக்டர் சற்று கோபத்துடன் கூறினார். இதை கேட்டதும் ஷைனி சற்று பயந்து போனாள். சரி, நீங்கள் கிளம்புங்க. தேவைப்பட்டால் நான் உங்களை கூப்பிடுறேன் டாக்டர் லூயிஸ் சொன்னார். ஷைனி அங்கிருந்து வெளியேறியதும் டாக்டர் இரத்த புற்று நோயாளி தங்கியிருந்த அறைக்கு சென்றார். என்ன ஸ்மிதா, இப்போ எப்படி இருக்கு? டாக்டர் வரும்போது ஸ்மிதா பால் குடித்து கொண்டிருந்தாள். இப்போ ரொம்பவும் சௌக்கியமாக இருக்கேன் டாக்டர். எப்படி சௌக்கியம் இல்லாமல் இருக்கும்? நான் தானே ரத்தம் கொடுத்தவன். வாழ்க்கையில் நான் முதல் தடவையாக ரத்தம் கொடுத்துருக்கிறது ஸ்மிதாவுக்கு தான். இது வேறு யாருக்கும் தெரியாது, யார்கிட்டையும் சொல்லவும் கூடாது. மாட்டேன் டாக்டர், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சொன்னதும் இல்லை. நல்லது, மருந்தால் குணமடைஞ்சால் போதும். அப்படியே சொல்கிறேன். இன்னொரு விஷயம், நான் இதையெல்லாம் செய்ததுக்கு என்ன ஃபீஸ் தருவேன்? டாக்டர் லூயிஸ் கேட்டார். நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் டேடி தருவார். நான் அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். கிட்டத்தட்ட $1/2 கோடி சொத்து என் பக்கெட்ட இருக்குது. பணம் எனக்கு தேவையில்லை. அதை கேட்டதும் அவள் கண்களில் வெட்கத்தில் சிவப்பு பரவியது. சரி, நான் வரட்டுமா? அவர் அவளின் கன்னத்தில் தட்டிவிட்டு தொடர்ந்தார். ஸ்மிதாவுக்கு டாக்டரின் பேச்சு மிகவும் பிடித்து போனது. புகழ்பெற்ற டாக்டர் ஒருவர் அவளை விரும்புகிறார். மறுநாள் விமலாவின் உடல் சற்று தொலைவில் உள்ள குளத்தில் கிடப்பதாக ஆஸ்பத்திரிக்கு தகவல் கிடைத்தது. பகுதி 1 நிறைந்தது. இனி வரப்போகும் மர்மங்களுக்காக காத்திருக்கலாம். ராஜி ஸ்டோரீஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.